உன்னோட பேர் என்ன? அப்துல் ரகுமான். எங்கேருந்து வர? கராச்சி. உன்னை பார்த்தா முஸ்லீம் மாதிரியே தெரியலையே. போன எடு. சரி, ஓகே. இந்தா. துரந்தர் படம் வெறும் ஸ்பை த்ரில்லர் மட்டும் கிடையாது, அது ஒரு அரசியல் பிரச்சார படம்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது நடந்த சம்பவத்தை தானே எடுத்து வச்சுருக்காங்க. இதில் என்ன இருக்குது? அப்படி வேறு என்ன சொல்ல வராங்க? தேசபக்தி பயங்கரவாதம் பாகிஸ்தான் 26/11 இஷ்யூ எப்படி அரசியல் கண்ணோட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு? உண்மையிலே ஹிந்தி சினிமா இந்தியர்களை வன்முறைக்கு தயாராக்குதான்ற கேள்வி எழுது. வெல்கம் டு திரைக்கழகம். நான் உங்கள் மூவிஸ்பிக் ஹரி. இப்போ வர பாலிவுட் படங்கள் எல்லாத்துலேயுமே ஆடியன்ஸ்க்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் காட்டினா பத்தாது. ஒரு அரசியல் கருத்தை சொல்லணும், ஒரு எதிரியை காட்டணும், அந்த எதிரியை வச்சு மக்களோட கோபத்தை தூண்டணும். அப்படி தூண்டின படங்கள், அதாவது காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, யூரி, சாவா போன்ற படங்கள் எல்லாமே ஆடியன்ஸோட எமோஷ்னல் டச் பண்ணி அது மதவெறுப்பை பேசினது மட்டும் இல்லாமல் உனக்கு எதிரி யார் அப்படின்ட்டு அடையாளப்படுத்தி அவங்களுக்கு எதிராக அந்த மக்கள் முழுசாக திரட்டி அது மூலயமா ஒரு அரசியல் விஷயம் இருக்கு இல்லையா, அது மிகவும் ஆபத்தானது. छत्रपति संभाजी महाराज, छत्रपति शिवाजी महाराज, संभाजी महाराज, छत्रपति संभाजी महाराज पिक्चर चल रही थी, उसमें हमने हंसी मजाक किया। धोखा टेको सगे, ये तो हमारी कर्म भूमि है. கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ், சாவா இந்த மாதிரியான படங்கள் வரிசையில் தான் துரந்தர் படமும் வருது. ஏன் அப்படி? அதில் என்ன சொல்ல வராங்க? 26/11 சீன், அந்த இஷ்யூ, அதாவது அந்த சீன் வந்து சித்தரிக்கப்பட்ட விதம், அது வந்து அவங்க எப்படி வேணாலும் காட்டியிருக்கலாம். ஆனால் இதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் வந்து ரொம்ப தவறாக இருக்குது. அதாவது ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரெட்டாக வச்சுக்கிட்டு இப்போ அட்டாக் பண்ண அந்த பயங்கரவாதிகள் பேசின ஆடியோ அதை ஓட விடுறது, அல்லாஹ் ஹஃபீர் போன்ற வார்த்தைகளை, உண்மையான ஆடியோ டிரான்ஸ்பிரேட், ரத்தம் சொட்டுற அந்த விஷுவல்ஸு, ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு போய் அழுகிறது, இது வந்து ஒரு எமோஷனல் சீன் மட்டும் கிடையாது, ஒரு மேனிபுலேஷன், அதாவது ஒரு வடிவமைக்கிற விஷயம். இஸ்லாமியர்கள் வந்து நமக்கு எதிரிகள், அவங்களால நமக்கு எவ்வளோ ஆபத்தான விஷயம், அது வந்து அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் அப்படின்னு ஆடியன்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடம் எடுக்கிற, அதாவது வடிவமைக்கிற சீன் தான் இந்த சீனை நான் பார்த்தேன். இந்த சீன் மட்டும் இல்லை, இன்னொன்று ஒரு சீன் சொல்கிறேன் பாருங்களேன். அஜய் சன்யால்ன்ற ஒரு அரசு அதிகாரியாக, அதாவது ஒரு அதிகாரியாக மாதம் நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் வந்து ஒரு பண மோசடி கண்டுபிடிச்சிருக்கேன் சார் அப்படின்ட்டு அவர் வந்து இந்த சன்யால்ன்ற கேரக்டர்கிட்ட வந்து சொல்லுவார். அதை வந்து கேட்டுட்டு, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சதுனால ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து முழுக்க இந்த அரசே ஒரு மோசடியால் நிரம்பியிருக்கு, இது எல்லாமே மாற்றுறதுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்தால் தான் முடியும், அதுக்கான நாள் வரும், நீ வெயிட் பண்ணு, அப்போ தான் நம்மளால் முழு வேலையை பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லி அமுச்சு விட்ருவார். இந்த பர்டிகுலர் பொசிஷன்றது வந்து அவ்வளோ தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த டைலாக் வந்து வெறும் சாதாரணமாக மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படம் நடக்கிற காலகட்டம்னு பார்த்தோம்னா 2008 யாருக்கு ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா UPA கவர்மெண்ட் இருந்தது. 2025 எடுத்த துரந்தர் படத்தில் அந்த மாதிரி டைலாக் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் முழுக்கவே ஊழலால் நிறைஞ்ச ஒரு கவர்மெண்ட். இதெல்லாமே மாற்றுறதுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் தான் வரணும் அப்படின்ட்டு 2014, அதாவது பிஜேபி கவர்மெண்ட் தலையை எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அழிய போகுது அப்படின்ட்டு இன்னும் வரையும் இவர் நம்பிக்கிட்டு இந்த மாதிரி டைலாக் வைக்கிறதுனால யாருக்கு லாபம்னு உங்கள்கிட்ட விட்டுறேன். இது மட்டும் கிடையாது, அதே அஜய் சன்யால்ன்ற கேரக்டர் இன்னொரு டைலாக சொல்லும். பாகிஸ்தானில் அடிக்கிற கள்ள நோட்டு வந்து இந்தியாவுக்குள்ள எப்படி கொண்டு வராங்க அப்படின்ட்டு, அது ஸ்பையாக போயிருக்கிற இவர் மூலயமா அது இந்த ஸ்டேட் வழியாக தான் பணம் வருது, இதில் வந்து நிறைய மினிஸ்டர்களும் இதில் வந்து பங்கு இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது இந்தியர்களுக்கு ஆபத்து இந்தியர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இந்திய கவர்மெண்ட், அதாவது அப்போ ஆண்ட அந்த இந்திய கவர்மெண்ட் தேசபக்திக்கு ஆதரவாக எதுவுமே செய்யலைன்ட்டு மறுபடியும் பார்க்குற ஆடியன்ஸ் கிட்ட உங்களுக்குள்ள தேசபக்தியை ஊற்றிக்கிட்டே இருக்கார் இயக்குனர் ஆதித்யா தார். இவர் எடுத்த முந்தைய படங்கள்லாம் பார்த்தோம்னா யூரி, த சர்ஜரிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் 2019 ரிலீஸ் ஆனது, அந்த படம் பார்த்தோம்னா புல்வாமா தாக்குதல் வந்து நடந்ததுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு திரைக்கதையெல்லாம் அமைச்சிருக்கும். ஹவுஸ் ஜோஸ் அந்த ஸ்லோகன் வந்து 2019 பொது தேர்தலில் பிஜேபி அமைச்சர்கள் வந்து பலராலுமே அந்த டைலாக் யூஸ் பிரச்சாரம் பண்ண ஒரு இதாகவே இருந்தது. இந்த படம் முழுக்க ஒரு வலதுசாரி கொள்கையில் நிறைய இடத்துல தெரிஞ்சிச்சு. 1999 IC 814 பிடிச்சதாக இருக்கட்டும், 2001 பார்லிமெண்ட்டில் தீவிரவாதிகள் தாக்குதலாக இருக்கட்டும்,
அது இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு பாதுகாப்பு இந்துக்கள் நினச்சா தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரோ. அதனால தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்தியர்கள் வந்து வன்முறைக்கு ஹிந்தி சினிமா தயாராக்குதா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, சாவான்ற ஒரு படம் ஒரு முகலாய மன்னர் அவுரங்கசீப் ஒரு மராத்திய மன்னரான சத்ரபதி சிவாஜியை வந்து எந்த அளவுக்கு துன்புறுத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்தது. வெறும் படமாக மட்டும் இங்கே வந்து யாரும் பார்க்கல. ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அவுரங்கசீப்போட கல்லறையை நாங்கள் அடித்து உடைக்க போகிறோம் அப்படின்ட்டு நிறைய கும்பல் வந்து கிளம்புனதை நம்ம பார்த்தோம். ஏன் இதை ஏன்னா ஒரு படம் வந்து ஒருத்தர் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமலாம் இருக்காது. ஏன்னா இங்கே வந்து நிறைய படங்கள் பார்த்து நிறைய பேர் மாறி இருக்காங்க. அது வந்து நல்ல விஷயமாகவே இருக்கட்டும். ஏன்னா இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து பார்ட் 2 ஃபுல்லாக, அதாவது 3.5 மணி நேரம் படம், இதை வந்து ஃபுல்லாகவும் முடிக்காமல் பார்ட் 2ன்ட்டு இதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தான் அடுத்த பார்ட் 2லையும் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு வலதுசாரி கொள்கையை வந்து அடிப்படையை அடிச்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக தவறான விஷயங்கள் இருந்தாலுமே இது வந்து ஒரு படமாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர் கொடுக்குற ஒரு படம் தான். ஏன்னா 3.25 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சீன் கூட எங்கேயுமே, அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே போரிங்காகவே இல்லை. அதாவது அந்த ஹீரோயின் வர இடம் மட்டும்தான் கொஞ்சம் போரிங்காக இருந்ததே தவிர மற்றபடி படம் ஃபுல்லாக, அதாவது நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வெளியே வர அளவுக்கு கிரிப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக தான் இருந்தது. அதுவும் அந்த வில்லன் கேரக்டர்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. வேறு லெவல் ஆக்டிங். எனக்கு அவர் வந்து அரெஸ்ட் ஆகிறது கூட ஸ்டைலாக அரெஸ்ட் ஆகிறாரு. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவரோடது. சஞ்சய் தத்தோட நடிப்பு, ரன்வீர் கபூரோட நடிப்பு, இன்னும் நடித்த நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் நடிச்சிருந்துருக்காங்க. உண்மையில் இந்த படம் வந்து ஒரு படமாக பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி தான். அதாவது படத்தில் இருக்கிற பொலிட்டிக்கல் தவறுகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா. ஸோ நீங்கள் துரந்தர் படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு வந்து சந்திக்கிறேன். நான் உங்களை ஹரி. டாடா.